வணக்கம். ஸ்ட்ரெஸ்ஸ குறைக்க ஒரு சூப்பரான பழங்கால ரகசியத்த பத்தி இந்த தொகுப்புல நம்ம பார்க்க போறோம். உண்மைய சொல்லுங்க. கடைசியா எப்ப நீங்க முழுமையான மன அமைதியோட இருந்தீங்க? நேத்ரா? இல்ல நினைவே இல்லையா? 2000 வருஷத்துக்கு முன்னாடி சம்பந்தமே இல்லாத 2 பேரரசுகள் ஒரே மனநல சூத்திரத்தை தனித்தனியா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆச்சரியமா இருக்குல்ல? அமைதி, ஆழமான அன்பு, அப்புறம் விட்டு கொடுக்கிற மனப்பான்மை. இது 3லிருந்து தான் உண்மையான சுதந்திரம் கிடைக்கும்னு அவங்க உணர்ந்தாங்க. போர்கள், குழப்பங்கள்னு எல்லாமே இருந்தாலும் நம்ம மனச மட்டும்தான் நம்மால கட்டுப்படுத்த முடியும்னு 2 பேருமே ஆணித்தரமா சொன்னாங்க. இவங்களோட தத்துவமும் மூளையில நடக்கிற அமிக்டாலா ஹைஜாக் அப்படிங்கிற நிலையை தடுக்குதுன்னு மாடர்ன் சயின்ஸும் இப்ப ப்ரூவ் பண்ணியிருக்கு. அதாவது பயத்தை தூண்டுற அமிக்டாலால இருந்து அமைதியான தர்க்கரீதியான மூளை பகுதிக்கு மாற இந்த பழங்கால உத்திகள் நமக்கு உதவுது. ஸ்ட்ரெஸ்ஸை நாம மாற்றி யோசிக்கிறதால கார்டிசால் அப்படிங்கிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் 23% குறையுதுன்னு ஹார்வர்ட் ஆய்வாளர்கள் சொல்றாங்க. சரி, இத நாம எப்படி பிராக்டிக்கலா யூஸ் பண்றது? முதல் டிப்ஸ் கட்டுப்பாட்டு தணிக்கை, அதாவது கண்ட்ரோல் ஆடிட். உங்க கவலைகளை எழுதுங்க. உங்க கண்ட்ரோல்ல இல்லாத விஷயத்தை கண்டுபிடிச்சு அதுக்கு பக்கத்துல விட்டுவிடு அப்படின்னு தெளிவா எழுதிருங்க. 2வது டிப்ஸ் காலை சிந்தனை. பேரரசர் மார்க்கஸ் அரேலியஸ் தினமும் காலையில இததான் கண்டிப்பா ஃபாலோ பண்ணாரு. காலையில எழும்போதே நல்ல பாசிட்டிவான எண்ணங்களோட எழுந்தா மனசு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும்னு திருவள்ளுவரும் சொல்லிருக்காரு. தினமும் காலையில ஒரு 5 நிமிஷம் ஒதுக்கி உங்க நன்றிகள், ஏற்புகள், அப்புறம் அன்னையோட இலக்க மட்டும் எழுதுங்க. ஃபைனலா மாற்றி யோசிக்கும் உத்தி. இது நம்மளோட பெரிய தடைகளையே வாழ்க்கை பாடமா மாத்துற ஒரு சூப்பரான டெக்னிக். திடீர்னு ஸ்ட்ரெஸ் ஆனா இன்னும் 5 வருஷம் கழிச்சு இதை நான் எப்படி பாப்பேன்னு கேளுங்க. மூளை ரிலாக்ஸ் ஆயிடும். ஆக அந்த 2 பழங்கால பேரரசுகளும் இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் சயின்ஸும் எப்படி ஒரே அமைதிக்கு வழிவகுக்குதுன்னு பார்த்தோம். இதுல எந்த டிப்ஸ இன்னைக்கு நீங்க ட்ரை பண்ண போறீங்க? நீங்களே யோசிச்சு அப்படியே பிராக்டிஸும் பண்ண ஆரம்பிங்க.